وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, பெண்களும் சுவர்க்கத்து இன்பங்களும் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் சுவர்க்கத்து இன்பங்கள் குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது பெரும்பாலும் ஆண்களை மையப்படுத்தித்தான் சொர்க்கத்து இன்பங்கள் பேசப்படுகின்றது. இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே ஒரு பெண்ணுக்கு சுவர்க்கத்தில் என்ன என்ன இன்பங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதுதான் இந்த தலைப்பு. சில போது தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. பெண்களும் சொர்க்கத்து இன்பங்களும் என்றால், அதாவது சொர்க்கத்து இன்பங்களையும் அதில் இருக்கிற ஹூர்லீன்கள், கண்ணழகிகள், சொர்க்கத்து கண்ணழகிகளை அவங்களை பத்தி வர்ணிக்க போறோம் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பலரும் நினைத்து இருப்பார்கள், தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய இந்த தலைப்பு ஆண்கள் குறித்து, ஆண்கள் பற்றி அடிக்கடி எல்லோரும் பேசுவதை நாம் கேட்கிறோம். அவர்களுக்கு கிடைக்கிற இன்பங்கள், சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்குது என்பதெல்லாம் நாம் அதிகம் கேட்டிருக்கிறோம். பெண்களுக்கு என்னென்ன கிடைக்குது என்பது சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெரும்பாலும் சொர்க்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அந்த சொர்க்கத்து இன்பங்களை பற்றி பேசுகின்ற பொழுது, சொர்க்கத்து கண்ணழகிகள், சொர்க்கத்துல ஒரு ஆணுக்கு கிடைக்கிற இன்பங்கள், இத்தனை மனைமார்கள், இப்படியெல்லாம் மனைமார்களோடு இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, பெண்கள் தரப்பில் இருந்து பெண்கள் இப்படி ஆண்களை கிடைக்குதே, பெண்களுக்கு என்னென்ன சொர்க்கத்து இன்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்கிற கேள்விகள் நம்முடைய வீட்டில், நம்முடைய நண்பர்கள், இப்படி பல உறவினர்கள், தெரிஞ்சவங்க, சகோதர சகோதரிகள் எல்லாம் கேட்கிறத பேசிக்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி பலரும் பேர் சொல்லாமலே கேட்டு அனுப்புவாங்க. சேஷ இதுக்கு என்ன இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆண்களுக்கு தானே அப்படி இன்பம் இருக்குது, பெண்களுக்கு என்னென்ன இருக்குது, பிரத்யேகமா எல்லாம் எதுவும் வச்சிருக்கிறானா? ஆண்களுக்கு ஹூர்லீன் சொன்னா பெண்களுக்கு என்ன, அப்ப எங்களுக்கு வேணும் தானே அப்படி கேட்கிற கேள்வி என்பது, இப்படி கேட்கிற தப்பு கிடையாது. இந்த கேள்வியே இது இன்று நேற்று கேட்ட கேள்வி அல்ல. சஹாபிய பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்ட கேள்விதான். உம்மு உமாரா அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்துட்டாங்க, நேரடியாக வந்துட்டாங்க. சஹாபி பெண்மணிகள் மார்க்கத்தை படிக்கிற விஷயத்துல தைரியமானவங்க. அவங்க உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஃபகாலத் மா அரா குல்ல ஷைஇன் இல்லா லிர்ரிஜால். குர்ஆன்ல பார்த்தா ஆண்களை பத்தி தான் நிறைய சொல்லப்படுது. ஆண்களுக்கு இப்படி இப்படி இருக்குது, ஆண்களை பத்தி தானே சொல்லப்படுது நிறைய, பெண்களை பத்தி சொல்லப்பட இல்லையே. ஒமா அரன் நிசா யுذكرن بشيء. பெண்களை பத்தி எதுவுமே பேசப்பட இல்லையா ரசூலுல்லாஹ்? ஆண்களை பத்தி, ஆண்கள் இப்படி அமல் செய்யறாங்க, அவங்களுக்கு இப்படி கிடைக்குது, அவங்கள பத்தி தான் குர்ஆன்ல சொல்லப்படுது, பெண்களை பத்தி பேச இல்லையே, சொல்லப்பட இல்லையே அப்படின்னு தைரியமாக வந்து கேட்டுட்டாங்க. இவங்க கேட்ட உடனே ஃபனஸலத் ஹாதிஹில் ஆயா, அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். அது என்ன வசனம்? சூரா அல் அஹ்ஸாபினுடைய 35வது வசனம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த வசனம் அப்படியே நீண்ட வசனம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم
والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. அல்லாஹ் இந்த வசனத்தை அப்படியே முழுமையாக இந்த வசனத்தை நம்ம ஓதி பார்த்தால் சூரா அல் அஹ்ஸாபினுடைய 35வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான் 10 பண்புகள் ஆண்கள் பெண்கள் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் முஸ்லிமீன முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள். நமக்கு தெரியும் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள். வல் கானிதீன வல் கானிதாத் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்கள். வஸாதிகீன வஸாதிகாத் உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள். வஸாபிரீன வஸாபிராத் பொறுமை செய்யக்கூடிய ஆண்கள், பொறுமை செய்யக்கூடிய பெண்கள். வல் ஹாஷிஈன வல் ஹாஷிஆத் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய ஆண்கள், உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள். வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள். வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள். வல்ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிதாத் தனது மர்மஸ்தானங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள். இது கற்பொழுக்கத்தோடு இருக்கணும். பெண்களுக்கு தான் நம்ம சொல்றோம், ஆண்களும் கற்பொழுக்கத்தோடு இருக்கணும். அது அல்லாஹ் தெளிவாக சொல்றான். தனது மர்மஸ்தானங்களை பாதுகாத்த ஆண்கள், பெண்கள் சொல்லி போட்டு அல்லாஹ் 10வது சொல்கின்றான் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனம் எல்லாம் சொன்னீங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான்? அஅத்தல்லாஹு லஹும் அல்லாஹ் அவர்களுக்கு மக்ஃபிரா பாவ மன்னிப்பையும் வ அஜ்ரன் அஸீமா மகத்தான கூலியையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல 10 விஷயங்கள்ல அல்லாஹ் ஒண்ட கூட விடாம ஆண் பெண் ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அப்ப அந்த உம்மு உமாரா அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கவலை அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். அதுல இன்னொரு விஷயம் ஆண்கள் பெண்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அப்ப இந்த செய்தி இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் திர்மிதியினுடைய 3211வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. ஹைர், இப்ப பாருங்க, ஆண்களை பத்தி நீங்க குர்ஆன்ல சொல்லப்படுது, பெண்களை பத்தி ஒண்ணுமே சொல்லப்பட இல்லை என்பதற்கு ஒரு பதிலாக இந்த வசனம் வந்தது. இது ஒரு சஹாபி பெண்மணி. அதே மாதிரி தான் எங்களுடைய தாய், மூமின்களுடைய தாய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா قالت யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, லா அஸ்மஉ அல்லாஹ் ذكر النساء في الهجرة பெண்கள் தான ஹிஜ்ரத் போனாங்க, ஹிஜ்ரத்துல பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்ல இல்லையே, குர்ஆன்ல அல்லாஹ் ஞாபகப்படுத்த இல்லையே என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி தைரியமா கேக்குறாங்க பாருங்க. கேட்ட உடனே فأنزل الله تبارك وتعالى அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فاستجاب لهم ربهم. அந்த வசனம் அப்படி ஆரம்பிக்குது ஹதீஸ்ல. أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் உடனே ரிப்ளை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். சூரா ஆல் இம்ரானுடைய 195வது வசனம். அன்னி லா உதீஉ நான் வீணாக்க மாட்டேன் அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்ஸா ஆணாயினும் பெண்ணாயினும் உங்கள ஆண்களோ பெண்களோ செஞ்ச எந்த அமலையும் அதற்கு கூலி கொடுக்காமல் நான் வீணாக்க மாட்டேன் என்று அல்லாஹ்
வசனத்தை இறக்கிட்டு சொல்றான் அல்லாஹு தஆலா தொடர்ந்து பாகுக்கும் இம்பாது, நீங்கள் சிலரிலிருந்தும் உள்ளவர்கள் தான், வேறுபாடு கிடையாது. நீங்க நன்மை செஞ்சா அதற்கு கூலியை அல்லாஹ் தருவான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப அதுல அந்த வசனத்தில் ஆரம்பம் எப்படி வருது? ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு விடை கொடுத்தான். அன்னி லா உதீஉ அமல ஆமிலி மின்கும், உங்களோட அமல் செய்யக்கூடிய ஆண் பெண் யாருடைய கூலியை எந்த அமலையும் நான் வீணாக்கி விட மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான். இது இந்த செய்தி திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸஹீஹு திர்மிதியினுடைய 3023வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹான ஒரு ஹதீஸ். அடுத்து பாருங்க, பெண்கள் அல்லாஹ் இணைச்சு சொல்கின்றான். அவர்களுக்கு சொர்க்கத்தில் இன்பம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக குர்ஆனிலே சொல்கின்றான். ஆண்களுக்கு சொல்லி இருப்பதை போன்று பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். والمؤمنون والمؤمنات والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. والمؤمنون والمؤمنات, முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் சொல்லிப்பட்ட அல்லாஹ் சொல்றான். பாதுஹும் அவுலியா பாத், அவர்களில் சிலருக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஆண்கள் நன்மை செய்ய வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். பெண்களை பற்றியும் சொல்கின்றான். மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சிலருக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள் சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவங்க என்ன செய்றாங்க? அவருடைய பணி என்ன? يأمرون بالمعروف وينهون عن المنكر, அவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். ஆண்களும் தான் பெண்களும் தான். ويقيمون الصلاة ويؤتون الزكاة, அவர்கள் தொழுவார்கள், ஜகாத்தையும் கொடுப்பார்கள். அதே மாதிரி ويطيعون الله ورسوله ويطيعون الله ورسوله, அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவார்கள். இந்த ஆண்கள் இந்த பெண்கள் ரெண்டு பேரையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான், கருணை செய்வான், இரக்கம் காட்டுவான். சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், யாவற்றை மிகைத்தவன், ஞானம் உடையவன். நாம் சிந்திப்பது நம்முடைய குறுகிய சிந்தனையால் எப்படியெல்லாம் சிந்திக்கிறோம்டா அல்லாஹ் எப்படி சிந்திப்பான்? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வசனம் சூரா தௌபாவினுடைய 71வது வசனம். 72 அல்லாஹ் சொல்றான். இப்படியான சிறப்புகள் இருந்தா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. الله تعالى சொல்றான், இந்த மூமினான ஆண்கள் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பண்புகள், சிறப்பு பண்புகள் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் வர்ணித்து விட்டு சொல்கின்றான். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் வாக்குறுதி அளிக்கிறான், மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். மூமினான ஆண்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். என்ன வாக்குறுதி அளிக்கிறான்?
ஜன்னாத் சுவனச்சோலைகளை, தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றான் خالدين فيها அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ومساكن طيبة في جنات عدن நிலையான சுவனச்சோலைகளில் மணமான வாசனை மிக்க வாசஸ்தலங்களில் இருப்பார்கள். எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா? ومساكن طيبة மசாக்கின் طيبة மணமான நல்ல சிறப்பான வீடுகளில் வாசஸ்தலங்களில் தங்குமிடங்களில் இருப்பார்கள். நிலையான அந்த சுவனச்சோலைகளிலே சுவர்க்கத்தில் இருப்பார்கள், நிலையாக இருப்பார்கள், மனசுக்கு பிடிச்ச இடத்துல இருப்பார்கள். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, அந்த ஆண்கள் முஃமினான அந்த ஆண்கள் முஃமினான அந்த பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அதை மட்டுமா கொடுப்பான்? வரிதுவானும் மினல்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து ரிதுவான் திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அக்பர் அது எல்லா இன்பங்களை விடவும் பெரியது. சுப்ஹானல்லாஹ் ذلك هو الفوز العظيم அது மிக மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான். ஃபௌஸுல் அதீம் சாதாரண விஷயம் அல்ல. ذلك هو الفوز العظيم அது மகத்தான வெற்றி என்பதாக அல்லாஹ் தஆலா சூரா தௌபா 71 72 வசனங்களிலே முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அப்ப முஃமினான ஆண்களுக்கு கிடைக்கிற இன்பம் முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான், சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِن ذَكَرٍ أَوْ أُنثَىٰ وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ சாலிஹான் அமல்களை உங்கள யார் செய்கிறீர்களோ மின் தக்கரின் உன்சா ஆணாயினும் பெண்ணாயினும் வஹுவ முஃமின் அவர் முஃமினாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் சொல்கின்றான் ஃபௌலாயிக யதுகுலூனல் ஜன்னah அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள். சுப்ஹானல்லாஹ். வலா யுத்லமூன நகீரா சிறிதளவும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி எல்லாம் மனுஷன் யோசிப்பான்னு அல்லாஹ் இதை சொல்றான். ஆம்பளைய ஆண்களை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கொண்டு போறான், பெண்களையும் அல்லாஹ் கொண்டு போறான். ஆண்களுக்கு ஏதோ கூட இன்பம் கிடைச்சிருமோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. வலா யுத்லமூன் வலா யுத்லமூன நகீரா நகீரா சிறிதளவும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்திலே 124 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி போட்டு அவன் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. எனவே ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்கள் நல்லறம் புரிந்து ஈமானோடு அவர்கள் நல்ல சாலிஹான அமல்களை செஞ்சால் அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள செல்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக அழகாக சொல்கிறான். அடுத்தது பாருங்க, இப்ப பெண்கள் அப்படியே பெண்களுடைய பகுதிக்கே வருவோம். சொர்க்கத்து இன்பங்கள்ல பெண்களுக்கு கிடைக்கிற முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம், மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி தந்தாங்க. இப்ப பெண்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கிற இன்பங்கள் என்பதுதான் இப்ப அடுத்தது வரப்போகுது. இப்ப இதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள், அதுல குறிப்பாக நம்ம பெண்கள் பேசப்பட வேண்டும் என்பதற்காக அந்த விஷயங்களை நம்ம சேர்த்து சொன்னோம். சொர்க்கத்து இன்பங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இதுல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு நான் போறேன் அடுத்ததுக்கு. சொர்க்கத்து இன்பங்கள் சம்பந்தமாக முழுமையாக நீங்க பார்க்கணுமாக இருந்தால், ஓரளவு முழுமையாக பார்க்கணுமாக இருந்தால், குர்ஆன், ஆதாரபூர்வமான நபிமொழிகள், ஆதாரபூர்வமான செய்திகள், சஹாபாக்கள் தாபியினுடைய ஆதாரபூர்வமான செய்திகள் அப்படியே வடிச்சு தொகுத்து அல்லாஹ்வினுடைய உதவியால நாம் அல்மனார் சென்டர் சார்பாக 21 தொடர்கள் கிட்டத்தட்ட 20 மணித்தியாலங்கள் நாம பேசியிருக்கிறோம். நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். எந்த ஒரு பலவீனமான செய்தியும் கிடையாது. ஒவ்வொன்றும் நம்பர் இலக்கங்களோட நான் பேசியிருக்கேன், நீங்க பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அதுல எல்லாமே ஓரளவு
20 மணித்தியாலங்கள், கிட்டத்தட்ட 20 மணித்தியாலங்கள் பேசியிருக்கிறோம். அதை பார்த்துக் கொள்ளலாம். அல்மனார் தமிழ், முஃபாரிஸ் ரஷாத் எந்த இதுல நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இப்ப அதுக்கு மேல இப்ப நம்ம பெண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இப்ப குறிப்பிட்டு சொல்ல போறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணை பத்தி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வஸாமத் ஷஹரஹா வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா வஅதாஅத் ஸௌஜஹா قيل لها ادخلي الجنة من أي أبواب الجنة شئت. எப்படி ஒரு பாக்கியம் தெரியுமா இது? எந்த பெண் 5 நேரம் தொழுகிறாளோ, 5 நேரம் கரெக்டா தொழுது வராங்க, இது ஒரு விஷயம். இரண்டாவது, வஸாமத் ஷஹரஹா, ரமலானுடைய மாதத்தில் பரிபூர்ணமாக நோன்பு வைக்கிறாள். சில இயற்கை காரணிகளால் விடுபட்ட நோன்பை பரவகதா செஞ்சு கொள்கிறார்கள். அதுவும் இந்த பூர்ணமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரமலானில் நோன்பு வைக்கிறார்கள். வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, தனது மறை உறுப்பை பாதுகாத்துக் கொள்கிறார். மூணாவது என்ன? மறை உறுப்பை தவறுகளில் இருந்து பாதுகாத்துக் கொண்டு வஅதாஅத் ஸௌஜஹா, தனது கணவனுக்கு கட்டுப்பட்டால் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற முதல் சந்தோஷம் என்னென்றால், நாளை மறுமையில சொல்லப்படும் உதுகுலி அல் ஜன்னா, நீ சுவர்க்கத்துக்குள் நுழை, மின் ஐ அபுவாபில் ஜன்னதி ஷீதி, நீ விரும்புகின்ற வாசலால் சுவர்க்கத்துக்குள் நுழை. பாபு சதகா, பாபுல் ஜிஹாத், பாபுல் ரையான், எது வேணுமோ அதால போங்க. ஆனா நீங்க இதை பேணிக் கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், நம்முடைய பார்வையில் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள், அதை சரியாக நன்மை எதிர்பார்த்து செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸஹீஹுல் ஜாமிஇல 660வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 4163வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் முஅஜமுல் அவ்ஸத்தின் 4715வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அப்ப பாருங்க, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு கிடைக்கிற முதலாவது இன்பம், வேண்டிய விரும்பிய வாசலால் சுவர்க்கத்துக்குள்ள நுழையலாம். அந்த பாக்கியம் பெண்களுக்கு கிடைக்கிறது. ஆனா அவங்க சில விடயங்களை செய்யணும். அடுத்தது பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி? சொர்க்கத்தை பத்தி பொதுவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ள ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்துருவாங்க. قال الله تبارك وتعالى أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر فاقرؤوا إن شئتم. قال أبو هريرة اقرأوا إن شئتم فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين. எப்படி? அல்லாஹ் சொல்கிறான், இது ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹ் சொல்கின்றான், அஅதத்து, நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், லிஇபாதிய ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்கு, மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த உள்ளமும் எந்த சிந்தனையும் அதுல படாது, எந்த உள்ளமும் சிந்தனையும் சிந்தித்திராத இன்பங்களை எல்லாம் நான் எனது அடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நீங்க எவ்வளவுதான் கற்பனை பண்ணினாலும், எவ்வளவுதான் யோசனை பண்ணினாலும், எவ்வளவுதான் சிந்திச்சாலும் அந்த சொர்க்கத்து இன்பங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. மேலோட்டமா அல்லாஹ் சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நம்ம மேலோட்டமா புரிஞ்சு கொள்வதுதான். ஆனால் அது சரியாக புரிந்து சுவைக்க வேண்டும் என்றால் சுவர்க்கத்துக்கே நாம் செல்ல வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக இந்த ஹதீஸுல் குத்ஸி சொல்லி போட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை வச்சு ஒரு விளக்கமாக ஒரு வசனத்தை சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் நாடினால் குர்ஆன்ல இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அது என்ன வசனம்? فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين. சூரா சஜ்தாவினுடைய 17வது வசனம். فلا تعلم نفس, எந்த ஆன்மாவும் அறியாது,
மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயூன், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில அவர்களை கண்களை குளிரச் செய்யக்கூடிய இன்பங்களை மறைச்சு வச்சிருக்கிறானே, அதை எந்த ஒரு ஆன்மாவும் அறியாது, அவர்களை அறிய முடியாது. அப்ப சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற இன்பத்தை நம்ம எவ்வளவுதான் கற்பனை பண்ணாலும் எங்களால கற்பனை பண்ண முடியாது, அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த செய்தி புகாரினுடைய 4779 செய்தியாகவும் முஸ்லிமினுடைய 2824 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இப்ப பாருங்க, சொர்க்கத்துல எல்லா மனிதர்களும் எத்தனை வயசுல இருப்பாங்க? சொர்க்கத்துல மனிதர்கள் எத்தனை வயசுல இருப்பாங்க? எல்லாருடைய வயசுமே எப்படி? ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. ஹதீஸ்ல வச்சு பார்க்கும்போது நிறைய ஹதீஸ்ல ஒன்று திரட்டி இது விரிவாக பேசப்பட்டது. ஒன்று திரட்டி பார்த்தா 33 வயசுல இருப்பாங்க. 33 வயசுல இருப்பாங்க. இப்ப அங்க அந்த பருவம் இருக்குதானே, 60 முழம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த உயரத்தில் இருப்பார்கள். ஆண்களும் தான் பெண்களும் தான். அங்க யாருமே கிழவிகள் வயது முதிர்ந்தவர்கள் கிடையாது. ஆண்கள்ல கிழவர்களும் இல்ல, அங்க கிழவிகளும் கிடையாது. அப்ப சொர்க்கத்துல பெண்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹு தஆலா இங்க இருக்கிற பெண்கள் மாதிரியோ, இங்க இருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் இந்த தோற்றத்தில் இருக்க மாட்டாங்க. இல்லையா? நீங்களும் ஆண்களும் தான் நாங்களும் தான் நம்ம இந்த தோற்றத்தில் இருக்க மாட்டோம். அல்லாஹ் அங்கு அழகை கூட்டி இருப்பான். அழகு அது கூடிக்கொண்டே போகும். சரி, இப்ப பாப்போம். ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அது கிழவி, வயசு போன பொம்பளை, வயசு போன ஒரு பொம்பளை. أن امرأة عجوزا جاءته تقول له يا رسول الله ادعو الله لي أن يدخلني الجنة. يا رسول الله, ஒரு வயசான பொம்பளை, கிழவி மனசி அப்படி சொல்லுவோம். அவங்க வாராங்க, வந்து யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் வந்து என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பணும், சொர்க்கத்துல நுழைய வைக்கிறதுக்கு நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ் வந்து அப்படித்தானே, அவங்க வந்து கேட்டாங்க, என்ன நான் சொர்க்கத்துக்கு போகணும், நீங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க, அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பணும், அதுக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லஹா யா உம்ம ஃபுலான் இன்னல் ஜன்னத லா யதுகுலுஹா அஜூஸ். சொர்க்கத்துக்குள்ள கிழவி எல்லாம் போக மாட்டாங்கன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நகைச்சுவை பண்ணியிருக்கிறார்கள். அப்ப கிழவிகள் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அந்த மனுஷிக்கு டென்ஷன் ஆகி அப்படி ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா என்ன நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்டா, அவங்க தானே வந்து கேட்டாங்க. அப்ப கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? வபக்கத் லன்னம் மின்ஹா அன்னஹா லன் ததுகுல் அல் ஜன்னா. அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு நினைச்சு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொன்னது வந்து நீங்க போக மாட்டீங்கன்னு சொல்லல, நீங்க கிழவியாக இந்த தோற்றத்துல போக மாட்டீங்க, ஆனா நீங்க எப்படி போவீங்க, அல்லாஹ் உங்களை வேறு ஒரு தோற்றமாக மாத்தி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நல்ல அதாவது வாலிப பெண்ணாக யுவதியாக அல்லாஹ் அனுப்புவான், சொர்க்கத்துல அப்படி ஆக்குவான் என்பதா சொன்னாங்க. சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனத்தை ஓதுனாங்க. வதலா அலைஹா கௌலல்லாஹி தஆலா இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ فجعلناهن أبكارا عربا أترابا. இவ்வளவு தான் ஓதுனாங்க. அடுத்தது எப்படி வரலையா? அஸ்ஹாபில் யமீன் இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ. அல்லாஹ் நிச்சயமாக நாம் அவர்களை, அந்த பெண்களை வேறு ஒரு தோற்றமாக நாம் அவர்களை உருவாக்குவோம், அமைப்போம். அழகான ஒரு தோற்றத்தை நாம் உருவாக்குவோம். இன்னொரு தோற்றமாக, அதாவது அல்லாஹ் சொல்கின்றான் அவர்களை ஒரு வேறு வித தோற்றத்தில் நாம் அவர்களை ஆக்குவோம், அழகான தோற்றத்தில். அல்லாஹ் அமைக்கிறோம் எப்படி சொர்க்கத்துல சொல்லி போட்டு சொல்றான், அவர்கள் விக்கிர்களாக இருப்பார்கள், கன்னிகளாக இருப்பார்கள், அவர்களை அல்லாஹ் கன்னிகளாக மாற்றுவோம். கணவனை நேசிக்கக்கூடிய பெண்களாக, சம வயதுடையவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான். இது சூரா அல் வாக்கியா 35, 36, 37. இப்ப இந்த பெண் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க தானே, அவங்களுக்கு ரசூலை விளங்கப்படுத்தி போட்டு இந்த வசனத்தை ஓதுனாங்க. இந்த செய்தி எங்க வருது? சில்சிலா ஸஹீஹாவுல் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2987 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். சஹீஹான
ஆதாரபூர்வமான ஒரு செயல். இப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சு கொள்றோம் என்றால், சுவர்க்கத்துல நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள், பெண்கள் அங்கு அழகாக, மிக அழகாக இருப்பார்கள், கன்னிகளாகவே இருப்பார்கள். அதே மாதிரி கணவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், சம வயதுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை வடிவமைத்திருப்பான். அப்ப அழகாக இருப்பார்கள் என்பதை இதை நாங்க புரிந்து கொள்றோம். இப்ப சில பெண்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படின்னா, தாய்மார்கள், பெண்கள் இப்ப உலகத்துல கல்யாணம் முடிக்காம மூத்த ஆயிட்டாங்க பெண்கள். இப்ப நான் சில மசாலா இது சம்பந்தமாக விரிவாக நான் ஹதீஸோட ஒவ்வொரு ஒரு அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் இது பேசப்பட்டிருக்கிறது, நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம். இது சுருக்கமா நான் சொல்றேன். அப்ப இதுல இப்ப திருமணம் முடிக்காம ஒரு பெண் வஃபாத் ஆயிட்டார், என்ன செய்வாங்க? சொர்க்கத்துல கணவன் அல்லாஹ் விரும்பியவர்களை அல்லாஹ் திருமணம் முடிச்சு கொடுப்பான். அங்கு திருமணம் முடிக்காம மரணிச்ச ஆண்கள் இருப்பாங்க தானே, அந்த கருத்தையும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்ப திருமணம் முடிக்காமல் மரணித்த பெண்களையும் திருமணம் முடிக்காமல் மரணித்த ஆண்களையும் முடிச்சு கொடுக்கப்படும். அதே மாதிரி அவங்க விரும்புறதையும் அவங்க நாடி ஏதாவது ஒண்ணு கேட்டாலும் அல்லாஹ் செய்து கொடுப்பான். அதே மாதிரி மனைவி கணவன் வாழ்ந்துருமா, திடீர்னு கணவன் மூர்த்ததாயிடுவாரு அல்லது மனைவி மூர்த்ததாயிடுவாங்க, மதம் மாறிடுவாங்க. அப்ப ஆண்களையும் பெண்களை எப்படி இருப்பாங்க அல்லாஹ் அப்படி சேர்த்து வைப்பான். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியும் நல்ல ஈமான்தாரிகளாக மரணிக்கிறாங்க, சொர்க்கவாதி 2 பேரும் சொர்க்கத்துல அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அதே மாதிரி இப்ப இதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம். ஒரு பெண் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, கணவன் வஃபாத் ஆயிட்டாங்க, வஃபாத் ஆன இன்னொரு கல்யாணம் முடிக்கிறாங்க, இன்னொரு அந்த கணவன் வஃபாத் ஆயிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் முடிக்கிறாங்க. அது நடந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் வரலாறு நிறைய பார்க்கலாம். நீங்க ஒரு பெண் 4-5 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அப்ப இப்ப யாருக்கு அந்த பெண் சொர்க்கத்துல மனைவியாக வருவாங்க? எப்படி? அதாவது இப்ப 2-3 கணவன், இப்ப 2 பேர் நரகத்துக்கு போயிட்டாங்க, ஒரு ஆள் சொர்க்கத்துல இருந்தா பிரச்சனை இல்லை, 3 பேரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி இருக்கும்? யாரோட இருப்பாங்க? இதுல 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஐயும் சொல்லி போட்டு எது சரியானதுன்னு சொல்றேன். முதலாவது கருத்து என்னென்றால், யார் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டாங்களோ, கணவன்ல அழகிய குணத்தோடு யார் நடந்து கொண்டாங்களோ அவங்களோட இருப்பாங்க என்று சொல்லி ஒரு கருத்து. அப்ப இதுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க. எப்படின்னா, ஹதீஸ்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதாவது நாளை மறுமையில அழகிய குணமுடைய கணவனோடு மனைவி இருப்பார்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. அது பலவீனமான செய்தி, ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது. அது பலவீனமான செய்தி. இது ஏன் பலவீனம் என்கிறதெல்லாம் ஒவ்வொரு அறிவிப்பாளர் சம்பந்தமா எல்லாம் பேசி இருக்கிறேன். இதை சுருக்கமா மட்டும் சொல்றேன். இரண்டாவதாக, அந்த பெண் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும். நீ யார விரும்புறியோ அவர்களோடு இருக்கலாம், நீ யார விரும்புறியோ அவங்களோட இருக்கலாம் என்று சுதந்திரம் கொடுக்கப்படும். இது 2வது கருத்து. 3வது கருத்து, கடைசியாக யாரோடு வாழ்ந்தாரோ, அந்த பெண் யாரோடு வாழ்ந்தாங்களோ அவங்களோட சொர்க்கத்துல இருப்பாங்க. இப்ப 2வது கருத்து அதை வைங்க, அப்படி அவருக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும். 3வது கருத்து சம்பந்தமா நிறைய ஹதீஸ்கள் சொல்லுவாங்க. அதாவது யார கடைசி அதாவது சில சஹாபாக்கள் சம்பவங்கள்லாம் வருது, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மாதிரி இன்னும் சில சம்பவங்கள். ஒரு சில கட்டங்கள்ல நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஒரு சில செய்திகளை பேசும்போது, இது அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸ ஆதாரபூர்வமானது என்று சொல்லி சில இடங்கள்ல சொல்றதுனால முன்னாடி அப்படி பேசி இருந்தால் அப்படி சொல்லி இருப்போம். ஆனா சரியான நிலைப்பாடு இப்ப நான் சொல்றது இன்ஷா அல்லாஹ். என்னென்றால், இந்த ஹதீஸ பொறுத்தவரையில அனைத்துமே பலவீனமான செய்திகள் தான், அனைத்துமே பலவீனமான செய்திகள். அது ஹைஸமி, இராக்கி நான் சொல்லல, அல்லாம அல்பானி சஹீஹ் என்று சொன்னாலும் அதுக்கு முன்னால வாழ்ந்த அறிஞர்கள், ஹைஸமி போன்ற அறிஞர்கள், மிகப்பெரிய அறிஞர் ஹைஸமி, இராக்கி போன்றவர்கள் இந்த ஹதீஸ் பலவீனமானு சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து நிறைய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உள்ள நவீன ஹதீஸ் துறை அறிஞர்கள் நிறைய பேர் இந்த கருத்தை சொல்றாங்க. உண்மையிலேயே கடைசியா யார முடிச்சு வாழ்றாங்களோ அவங்களோட தான் அந்த பெண் இருப்பாங்க என்று சொல்லி வரக்கூடிய செய்தி எல்லாமே பலவீனமான செய்தி. அப்ப 2வது கருத்து, சுதந்திரம் கொடுக்கப்படுவார் கருத்து மட்டும் இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப இந்த ஹதீஸ் வந்து சனத்துல பிரச்சனை இருக்குது, அறிவிப்பாளர் வரிசையில பிரச்சனை இருக்குது. அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னா பேசிக்கிட்டோம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, சனத்துல அறிவிப்பாளர் வரிசையில பிரச்சனை இருக்கிறதுனால அது வைஃபான செய்தின்னு சொல்லிட்டோம். ஒருவேளை சும்மா இதுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெண் 20 வயசுல கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையோட சந்தோஷமா ஒரு மாசம் இருக்கிறாங்க, மாப்பிள்ளை ஆக்சிடென்ட்ல மௌத்தாயிட்டாங்க. அவருக்கு விருப்பம் சொர்க்கத்துல இவங்களோட தான் இருக்கணும் சொல்லி. அப்ப 20 வயசுல 60 வயசுல மௌத்தா போறாங்கன்னு சொன்னா அந்த 40 வருஷம் கல்யாணம் முடிக்காமலே இருக்கணுமா? ஏன்னா இன்னொரு கல்யாணம் முடிச்சு அவளுக்கு தானே சொர்க்கத்துல பெண்ணா வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப அது வந்து ஒரு மாற்று மத கலாச்சாரத்துல நீ
கணவன் மூத்தா போனா அப்படியே இரு. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. கணவன் மூத்தா போனா நீங்க தாராளமா, ஏன்னா அது மனிதன் மலக்கல்ல பெண். அப்ப அதனால கடைசியா இந்த கணவனோட நான் சொல்றதுல இருக்கணும் என்பதற்காக வேண்டி கல்யாணம் முடிக்காம வாழ்நாள் முழுக்க 60 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். தவறான மிகப்படியான கருத்து. அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது ஹதீஸ்ல. இது ஒரு மனிதனின் அடிப்படையில பார்த்தாலும் வேறு வசனங்கள் ஹதீஸ்ல பார்த்தா கூட ஹதீஸ் தெளிவா வந்திருக்கு நிறைய விஷயங்கள். அப்ப எனவே ஒரு மாசம் வாழ்ந்துட்டு எக்ஸிடென்ட்ல வஃபாத் ஆயிட்டாங்க. அடுத்து இன்னொரு கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் மௌதா போயினாங்கன்னா அப்ப 40 வருஷம் அவர் மலக்கா மனுஷன் தான் அந்த பெண்ணும். அவளுக்கு ஆசாபாசங்கள் இல்லையா? அப்ப எனவே அது தவறான கருத்து. தாராளமாக திருமணம் முடிக்கலாம். அப்ப எனவே இந்த முதல் கருத்து 3வது கருத்தும் அது பொருத்தமானது அல்ல. 2வது கருத்து சுதந்திரம் கொடுக்கப்படுவார் என்ற கருத்து. அத நவீன கால அறிஞர்கள்ல குறிப்பாக அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்து சொல்றாங்க. அவர் சுதந்திரம் கொடுக்கப்படுவார். அந்த கருத்து தான் பொருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்றால் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது சூரா ஸுஹ்ருஃப்ல 71 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وفيها ما تشتهيه الأنفس وتلذ الأعين وأنتم فيها خالدون. சொர்க்கத்திலே நீங்கள் உங்களோட நஃப்ஸ் எது விரும்புதோ அது இருக்குது. நீ உன்னை விரும்பினா கிடைக்காம இருந்தா சொர்க்கம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட நஃப்ஸ் எதை விரும்புமோ ஆசை கொள்ளுமோ அது உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும். கண் எதனை பார்த்து இன்பம் அடைகிறதோ அதுவும் கிடைக்கும். அதிலே வஅன்தும் ஃபீஹா காலிதூன், நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சூரா ஸுஹ்ருஃப்ல சொல்றான். இப்ப இந்த வசனத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பெண் என்ன செய்வாள்? அவள் விரும்பியவரோடு இருக்கலாம். அல்லாஹ் அதற்கு சுதந்திரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை நான் எல்லா அறிஞருடைய கருத்தை வச்சும் சரியானதா பார்க்கிறேன். அதற்கு நான் எந்த அறிஞருடைய கருத்தை எடுக்கிறேன் என்றால் நவீன கால இஸ்லாமிய அறிஞர் அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் அவர்கள் இந்த கருத்தை சரி காண்கிறார்கள். அந்த கருத்தை நாம் எடுக்கிறோம். அப்ப எனவே ஒரு பெண் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களை திருமணம் முடித்திருந்தால் அல்லாஹ் நாடியவாறு அந்த பெண் விரும்பியவரோடு சொர்க்கத்திலே இருக்கலாம். ஏன்னா பெண்ணுக்கு தான் அந்த உரிமை கொடுக்கப்படுது. அப்ப சொர்க்கத்தில் பெண்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு உரிமை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக பெண்கள். இப்ப அதிகமாக பேசப்படுற ஒரு செய்தி என்னன்னா, ஹூர்லிங்களை பத்தி அல்லாஹ் இப்படி எல்லாம் வர்ணிக்கிறான். கம்சாலில் லுஇல் மக்னூன் கஅன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான். மறைத்து வைக்கப்பட்ட முத்தை போல, பவளத்தை போல, ரத்தினத்தை போல இப்படி எல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வர்ணிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப மனைவிமார்களுக்கு பிரச்சனை என்னடா? இப்படி எல்லாம் வர்ணிச்ச இவ்வளவு அழகா இருப்பாங்களே, அப்ப நீங்க எங்களை பாப்பீங்களா சொர்க்கத்துல அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்றால், சொர்க்கத்து கண்ணழகிகள் அழகானவர்களா, உலகத்து பெண்கள் சொர்க்கத்துக்கு போனா அவர்கள் அழகானவர்களா? கண்ணழகிகளை பத்தி அல்லாஹ் வர்ணிக்கிற அந்த வசனங்கள் எடுத்து பார்த்தால் அது விரிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசியிருக்கிறான். விரிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, இப்ப இந்த செய்தியில அதாவது சொர்க்கத்துல ஹூர்லின்கள் அழகா, கண்ணழகிகள் அழகா, சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட கண்ணழகிகள் அழகா, உலகத்து பெண்கள் அழகா என்று சொன்னால் இது சம்பந்தமாக இவர்கள் அழகு என்றோ அழகு இல்லை என்று சொல்ல எந்த சஹீஹான ஹதீஸும் கிடையாது, நேரடியான ஆதாரங்கள் கிடையாது. அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாமே பலவீனமான செய்திகள், ஆதாரமற்ற செய்திகள். அதாவது சொர்க்கத்து பெண்கள், அதாவது உலகத்து பெண்கள் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அவங்களோட அழகு இப்படி இருக்கும் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே பலவீனமான செய்திகள். ஆனால் இது சம்பந்தமாக குர்ஆன்ல பார்க்கும் பொழுது அதுல இருந்து விளக்கங்களை நாம் பெறுகின்ற பொழுது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், தஃப்சீர் ஆசிரியர் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய தஃப்சீருடைய ஆசிரியர், அவங்க சொல்றாங்க என்னடால், சுவர்க்கத்து கண்ணழகிகளை விட உலகத்து பெண்கள் அழகிலும் அந்தஸ்திலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அழகிலும் அந்தஸ்திலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கடா, இந்த பெண் நோன்பு பிடிச்சு அதாவது தொழுது இபாதத் செஞ்சு அதுக்கு கூலியாக சொர்க்கம் கிடைக்குது. அப்ப இந்த பெண் சொர்க்கத்து இன்பங்கள் அனுபவிப்பவள். ஆனால் ஹூருலின் என்பது இன்பமாக படைக்கப்பட்டவள். புரியுதா உங்களுக்கு? சொர்க்கத்து இன்பங்களில் ஒரு இன்பம் ஹூருலின். ஆனால் இந்த பெண் யாரு? சொர்க்கத்துக்கு அமல் செஞ்சு போற பெண். அப்ப சொர்க்கத்து இன்பங்கள் அனுபவிக்கிற அந்த ஆள் சிறந்தவரா,
அப்படின்னா இன்பங்கள்னா இந்த இன்பங்கள் அல்ல, ஹூர்லின் பெண்கள் அல்ல. அதாவது சொர்க்கத்துல வேறு இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பெண் அழகானவளா, அல்லது ஆணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் ஹூர்லின் என்ற பெண் அழகானவளாண்டா சொர்க்கத்துக்கு போறவங்க தான் அழகா போவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இல்லைதானே? முதலாவது அதாவது சொர்க்கத்துக்கு போறவங்களோட அழகு எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் வர்ணிச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன அந்த ஹதீஸ்ல வச்சு பார்க்கும்பொழுது, குர்ஆனுடைய வசனங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, ஒரு முஃமினான பெண் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஹூர்லின்களை விட அந்தஸ்திலும் அழகிலும் உயர்ந்தவளாக இருப்பாள் என்பதை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. ஏனென்றால் ஹூர்லின் என்பது ஒரு கூலி, சொர்க்கவாதி கிடைக்கிற கூலி. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா கூலியாக அவளே சொர்க்கவாதியாக இருக்கிறாள் என்று சொன்னால் அவளுடைய அழகும் அந்தஸ்தும் எப்படி இருக்கும் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். ஹைர். அப்ப இப்ப பாருங்க, இந்த செய்தி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருல் குர்துபியினுடைய 16ஆம் ஜுஸ் 154வது பக்கத்துல இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் குர்துபி. அதே மாதிரி தான் அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்கப்பட்டது, உலகத்து பெண்கள் அழகானவர்களா ஹூர்லின்கள் அழகானவர்களா? அவங்க அழகா சொன்னாங்க அப்படின்னால், உலகத்தில் இருக்கிற பெண் நாளை மறுமையில ஹூர்லினை விட அழகானவளாக இருப்பாள். அதே மாதிரி கணவனுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்களாக இருப்பாள். இது நல்ல ஒரு முக்கியமான விஷயம். அதாவது உங்களோட கணவன், தாய்மார்கள், சகோதரிகள், நாளை மறுமையில் உங்களோட கணவன் உங்களோட சொர்க்கத்தில் இருந்தால் ஹூர்லின்களுடைய அழகை விட, அவர்களோடு காட்டுகின்ற அன்பை விட உங்களைத்தான் அதிகமாக ரசிப்பார்கள், உங்களோடு தான் அன்பாக இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்லுகிறது. வெளிப்படையான தோற்றத்திலும் அவர்கள் அழகாகத்தான் இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்கிறார்கள். இந்த செய்தியை ஃபதாவா நூருன் அலா தர்ப் 4:2ல பதிவு செய்திருக்கிறார்கள். ஹைர். இப்ப பாருங்க, அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கிறது என்றால், பெண்கள் இப்ப சொர்க்கத்தில அழகானவர்களாக இருப்பார்கள். தாய்மார்கள் அவங்க சொர்க்கத்துக்கு போனா அவர்கள் அழகாக இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழகு கூடிக்கிட்டே இருக்கும். அவர்களை அல்ல அழகாகத்தான் வச்சிருப்பான். அப்ப கணவனுக்கு அன்புள்ளவர்களாக, கணவனுக்கு அன்பு காட்டக்கூடியவர்களாக, கணவனும் அன்பாக இருக்கக்கூடிய பெண்களாகத்தான் தாய்மார்கள், சகோதரிகள் இருப்பார்கள். இப்ப பாருங்க, ஒரு பெண் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, கணவன் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இப்ப குடும்பம் இருக்குது, அவங்க எல்லாம் ஒன்னா சேரணும். தரஜாவுல வித்தியாசம் இருக்குது. பாப்பா சொர்க்கத்துக்கு எல்லாம் போனா எல்லாருமே ஒரே தரஜாவுல இருக்க மாட்டாங்க. அப்ப தரஜாவுல வித்தியாசம் இருந்தா அவங்க அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار. الله சொல்றான், ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா. ஜன்னாத்து அத்ன பத்தி அல்லாஹ் சொல்லி சொல்றான், அதிலே அவர்கள் நுழைவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு ஒமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய கணவனோ மனைவியோ, அவர்களுடைய பெற்றோர்கள் கணவனோ மனைவியோ, அவர்களும் அவருடைய சந்ததியும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அப்ப உண்டா அவர்கள் நுழைவார்கள். அதே மாதிரி அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி குடும்பமாக இருக்கிற பொழுது மலக்குமார்கள் அவர்களை நோக்கி ஒவ்வொரு வாசல்லையும் நுழைந்து சொல்வார்கள், அந்த குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க, ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். ஸலாமுன் அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். சலாம் ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். அப்ப இந்த வசனம் சூரா ராத் 23-24 வசனம். இதுல என்ன சொல்லப்படுது? நாளை ஒரு பெண், ஒரு தாய் பிள்ளைகளோட சேர்ந்திருக்கலாம், குடும்பத்தோட சேர்ந்திருக்கலாம், மனை மக்களோட சேர்ந்திருக்கலாம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே மாதிரி தான் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை முஃமின்களுக்கு, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்னின் அல்லதி வஅத்தஹும் ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم. ربنا மலக்குமார்கள் துஆ செய்வாங்க, ரப்பனா எங்களுடைய ரப்பே, வஅத்கில்ஹும் அவர்களை சுவர்க்கத்துக்குள்ள, மூமின்களை சுவர்க்கத்துக்குள்ள நுழைவித்து விடியா அல்லாஹ், ஜன்னாத்தி அத்ன் நிலையான சுவர்க்கத்துக்குள்ள, அல்லதி வஅத்தஹும் அவர்களுக்கு நீ வாக்குறுதி அளித்த அந்த நிலையான சுவர்க்கத்துக்குள்ள அவர்களை நீ நுழைவித்து விடியா அல்லாஹ். அவர்களை மட்டுமல்ல யா அல்லாஹ், வமன் ஸலஹ மின் ஆபா
அவர்கள் உள்ள யாரெல்லாம் அவர்களுடைய தந்தையர்கள், அதாவது பெற்றோர்கள் நல்லமல் செஞ்சு சாலிகானவர்களாக வந்தாங்களோ அவங்களையும் இவர்களோடு சேர்த்து விடியா அல்லாஹ். வஸ்வாதிஹிம், அவருடைய மனைவி மக்களையும் சேர்த்து விடியா அல்லாஹ். வதுர்ரியாத்திஹிம், அவருடைய சந்ததிகளையும் சேர்த்து விடியா அல்லாஹ். இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ மகத்தானவன், நீ மிக்க மேலானவன். யா அல்லாஹ், நீ அனைத்தையும் மிகைத்தவன், நீ ஞானமுடையவன் யா அல்லாஹ் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் மலக்குமார்கள். இந்த செய்தியும் அதுதான் சொல்லுது. நாளைக்கு மறுமையில சொர்க்கவாதிகளோட அவங்களோட குடும்பத்தினர் சேர்ந்து இருப்பார்கள், பெற்றோர்கள் சேர்ந்து இருப்பார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். சூரா காஃபிர் 8வது வசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, قال الحافظ ابن كثير رحمه الله عليه تفسير ابن كثيرல 451 பக்கத்துல இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் சொர்க்கவாதிகளையும் அவர்களுடைய நேசர்களையும் உண்டு சேர்ப்பான். அவர்களுடைய பெற்றோர்களில் இருந்து, குடும்பத்தில் இருந்து, பிள்ளைகளில் இருந்து சுவர்க்கத்துக்குள்ள யாரெல்லாம் செல்வதற்கு பொருத்தமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அவர்களுடைய கண்களை குளிரச் செய்வான். கீழ் தரஜாவுல மகன் இருக்கிறாரு, உம்மா வாப்பா எல்லாம் மேல உயர்ந்த தரஜாவில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்லி இருந்தாலும் தரஜாவில வித்தியாசம் இருக்கும். அப்ப அல்லாஹ் மேலுள்ளவர்களுடைய தரஜாவை குறைக்காம கீழுள்ளவர்களுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தி கண்ணியப்படுத்துவான், மேலதிகமான உபகாரம் செய்வான். இது அநியாயம் அல்ல, மேலதிகமான உபகாரம். ஏன் மேலே இருக்கிறவர்களுடைய கண்களை குளிரச் செய்வதற்காக அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, இதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நாளைக்கு மறுமையில எப்படி சொர்க்கவாதிகளை பத்தி சொல்லும் பொழுது, ஆண்கள் பெண்களை பத்தி சொல்லும் பொழுது எப்படி அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன ஆமனூ வத்தபஅத்தும் துர்ரிய்யத்துஹும் பீமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரிய்யத்தஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇ குல்லு இம்ரிஇன் பிமா கஸப ரஹீன். வல்லதீன ஆமனூ, யார் ஈமான் கொண்டு, வத்தபஅத்துஹும் துர்ரிய்யத்துஹும் பீமானின், அவர்களுடைய சந்ததியினர் அவர்களை ஈமானில் பின்பற்றினால், அதாவது வாப்பா உம்மா அவர்களை பின்பற்றாங்க, ஈமானில் பின்பற்றி இருந்தால், அல்ஹக்னா பிஹிம் துர்ரிய்யத்தஹும், அந்த பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் நாம் ஒன்று சேர்ப்போம் சுவர்க்கத்துல. வாப்பா அம்மா பின்பற்றலாம், ஈமான்ல பின்பற்றுங்க. பின்பற்றி போனா, சரியான கொள்கையில பின்பற்றினா உங்களை நாங்க சொர்க்கத்துல ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு சொல்றான். வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇ, அவர்களுடைய அமல்களில் எந்த ஒன்றையும் நாங்கள் குறைத்து விட மாட்டோம். உம்மாக்கு ஆசை, இந்த மகன் சொர்க்கத்துல கீழே தரஜாவில் இருக்கிறார். ஒரு சகோதரிக்கு ஆசை, இந்த சகோதரன் கீழே தரஜாவில் இருக்கிறார். அவரை பார்க்கணும், அவரோட இருக்கணும் நினைச்சால் அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கொடுப்பான், அல்லாஹ் செய்து கொடுப்பான். அப்ப தாய்மார்கள் என்ன வாப்பாவை பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சால் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். சொல்லி போட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், அவங்களோட குடும்பமாக இருந்து அந்த தாயும் தந்தையும் பிள்ளை உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான். وَأَمْدَدْنَاهُمْ بِفَاكِهَةٍ وَلَحْمٍ مِّمَّا يَشْتَهُونَ, அவர்களுக்கு கனிவர்க்கம் பழத்தை நாங்க கொடுத்து கொண்டே இருப்போம். மாமிசத்தை இறைச்சியை புசிக்கும்படி, அவர்கள் விரும்பிய மாமிசத்தை பழத்தை புசிக்கும்படி அவர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம். يتنازعون فيها كأسا لا لغو فيها ولا تأثيم. يتنازعون فيها, அவர்கள் ஒருவருக்கொருவர் குவளைகளை பரிமாறிக்கொள்வார்கள். இன்னொரு அர்த்தம், அவர்கள் நட்பு ரீதியாக பறிச்சு விளையாடுவாங்க. பாப்பா பிள்ளைய கூளைய பறிப்பார், நட்பு ரீதியாக அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான். அந்த கூளைகளை பறிச்சு அவங்க நட்பு ரீதியாக பரிமாறிக்கொண்டிருப்பார். நான் குடிச்சிருந்தா குடிமா, நீ குடிமா, மாறி மாறி அவர்கள் உல்லாசமாக குடும்பமாக இருப்பார்கள். லஹூன், கேளிக்கை கிடையாது. வலா தஸீம், குற்றமோ தவறோ பாவமோ கிடையாது. தவறிழைப்பதோ குற்றம் என்பதோ அங்கு கிடையாது. லஹூன் ஃபீஹா வலா தஸீம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். லகுண்டா என்ன, கேளிக்கை, வீணான பிரச்சனைகள் அங்கு இருக்காது. அதே மாதிரி தஸீம், அவர்கள் அப்படி செய்வதனால் அவர்கள் குற்றமளித்தவர்களாகவும் பாவம் செய்தவர்களாகவும் கருதப்பட மாட்டார்கள். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான்,
ويطوف عليهم غلمان لهم كأنهم لؤلؤ مكنون ويطوف عليهم அவர்களை சூழ غلمان சிறுவர்கள் சுத்திக் கொண்டே இருப்பார்கள் كأنهم لؤلؤ مكنون அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றிருப்பார்கள். சொர்க்கத்துல பணிவிடை செய்யக்கூடிய சிறுவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று அழகாக இருப்பார்கள். அந்த தாயும் தந்தையும் மனைவியும் மகளும் பிள்ளை எல்லாரும் ஒன்றாயிருப்பாங்க. அந்த சிறுவர்கள் அவர்களை சுத்தி கொண்டு யதூஃபு அலைஹிம் பில்தானும் முகல்லதூன் பிஅக்வாபின் வஅபாரீக வகஅஸின் மின் மஈன் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன். சூரா வாக்கியா எடுத்து பாருங்க, அவங்க என்ன கொடுத்து கொண்டிருப்பாங்க. சுத்தி சுத்தி வந்து அவர்கள் பணிவிடை செய்து கொண்டிருப்பார்கள். இங்க அல்லாஹ் சொல்கிறான் وَيَطُوفُ عَلَيْهِمْ غِلْمَانٌ لَهُمْ كَأَنَّهُمْ لُؤْلُؤٌ مَكْنُونٌ وَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ وَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ அவர்களில் சிலர் சிலரை முன்னோக்கி இருந்து விசாரித்துக் கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பாங்க. மனைவி மக்கள் பிள்ளைகள் வாப்பா அம்மா எல்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க சொர்க்கத்துல. قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين قالوا அவர்கள் சொல்வார்கள் இன்னா குன்னா قبل في أهلنا مشفقين நாங்கள் இதற்கு முன்னால் குடும்பத்துல, குடும்பம் தான் அங்க பேசிட்டு இருப்பாங்க சொர்க்கத்துல. ஆனா அவர்கள் சொல்வார்கள் இதற்கு முன்னால் நாங்க குடும்பத்துல மறுமையை பயந்தவர்களாக இருந்தோம், மறுமையை பயந்தவர்களாக இருந்தோம், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தவர்களாக இருந்தோம் இல்லையா என்று அங்க சொர்க்கத்தை பேசுவாங்க. قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم فمن الله علينا அல்லாஹ் எங்கள் மீது பேருபகாரம் செய்து ووقانا عذاب السموم இந்த நோவினை தரும் வேதனையில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான். இன்னா குன்னா மின் قبل ندعوه இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம் இன்னா குன்னா மின் قبل ندعوه இதற்கு முன்னால் நாங்கள் அல்லாஹ்வே அழைத்துக் கொண்டிருந்தோம். உலகத்துல யா அல்லாஹ், சொர்க்கத்து தாய் அல்லாஹ் என்று நாங்கள் கேட்டோம். மகன் கேட்டார், மகள் கேட்டார், பிள்ளைகள் கேட்டார், கணவன் கேட்டார், மனைவி கேட்டார், கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஏன்? இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம், அல்லாஹ் பேருபகாரி, அவன் கருணையுடையவன் என்பதாக அவர்கள் அங்கு பேசிக் கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா தூரில் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறான். 21, 22, 23, 28 வசனம் வரை சூரா தூர்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த செய்தியோட அப்படி வாங்க. சொர்க்கத்திலே இன்ன ஃபில் ஜன்னதி லசூகன், சொர்க்கத்திலே ஒரு சந்தை இருக்கிறது, சந்தை இருக்கிறது. இப்ப ஆண்களும் தான் பெண்களும் தான். அவர்களுடைய அழகை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இந்த செய்தி ஞாபகப்படுத்தணும். சொர்க்கத்திலே ஒரு சந்தை இருக்கிறது. அது ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு ஜும்ஆவும் வந்திருக்கு, அது ஒவ்வொரு கிழமையும் அவர்கள் அங்கே வருவார்கள். சொர்க்கத்தில் இரவு பகல் என்பது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அந்த நிர்ணயத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கிழமையும் அவங்க வருவாங்க. சொர்க்கவாதிகள் ஆண்கள் அந்த சந்தைக்கு வருவாங்க. அப்ப ரீஹு ஷிமால், அதாவது ரீஹு ஷிமால் என்று சொல்லப்பட்டது அரபிகள் இடத்துல மழைக்கு முன்னால வர காற்று. அந்த மழைக்கு முன்னால வர காற்று அடிக்கும். சொர்க்கவாதி என்ன செய்வாரு? ஒவ்வொரு வாரம் அந்த கிழமையில வருவார், சந்தைக்கு வருவார். அங்க சாமான் பொருட்கள் வாங்குறதுக்கு வர மாட்டாங்க. அங்க அந்த ஒரு இடத்துக்கு வந்து ஒன்று கூடுவார்கள். அல்லாஹ் ஒரு நியமத்தாக வச்சிருக்கிறான், அருளாக வச்சிருக்கிறான். அப்ப வந்தா அந்த காத்து அப்படியே அடிக்கும். அடிச்ச உடனே அவர்களுடைய முகத்திலும் அவர்களுடைய ஆடையிலும் அந்த புழுதி அப்படியே வந்து படியும். அப்படி என்ன செய்யும்? அந்த காத்து அடிச்சு அந்த புழுதிகள் அப்படியே வந்து படும். அந்த புழுதியும் சாதாரண புழுதி அல்ல. அது பட்ட உடனே அது பட்டத்தோட இன்னும் இன்னும் அழகு கூடிக்கிட்டே போகும். இப்ப மனைவிட்ட இருந்து இவர் வாராரு, வந்து சந்தைக்கு வந்தால் அழகு கூடிருச்சு. திரும்ப என்ன செய்வாரு? திரும்ப மனைவி இடத்துல போவாரு. போய் பார்த்தால் அழகு கூடி போயிருக்கும். நம்ம பிரயாணம் போயிட்டு வந்தா நீங்க மொத்த கால கை கழிட்டு விட்டுவாங்கன்னு சொல்றோம் மனைமார்.
அப்ப இவர் சந்தைக்கு போய் வருவார், வீட்டுக்கு வரும்போது அழகு கூடி இருக்கும். அழகு கூடினால் அவர்களுடைய குடும்பத்தினர் சொல்வார்கள், வல்லாஹி லகத் இஸ்தத்தும் பஅதனா ஹுஸ்னன் வ ஜமாலா. அதாவது அல்லாஹ்வை சத்தியமாக நீங்க வீட்டுல இருந்து போன பிறகு திரும்ப வந்திருக்கிறீங்க, அழகு கூடி போய் வந்திருக்கிறீங்க, அவ்வளவு அழகா இருக்கிறீங்க என்று அப்படியே அழக வர்ணிப்பாங்க, அழக வர்ணிப்பாங்க. இப்ப ஆண்கள் பார்ப்பாங்க, நம்ம போகும்பொழுது இருந்த அழகை விட இவங்களுக்கு வேற அழகு கூடிடுச்சு. அல்லாஹ் இவர்களுக்கும் அந்த ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறான். நீங்களும் நாங்க போனோம் பார்த்தா நீங்க மேக்கப் பண்ண இல்ல, நாங்க போனதோட நாங்க திரும்பி வரும்போது இவங்க சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கிறீங்க, அவர்கள் சொல்வார்கள் நாங்க போய் திரும்பி வந்து பார்க்கிறோம் நீங்களும் அழகு கூடி இருக்கிறதே, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறீர்களே என்று அவர்களுக்கு நாளுக்கு நாள் அழகு கூடிக்கொண்டே போகும் என்ற இந்த செய்தி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2833 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இது ஒரு செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகள், அப்ப இதுல என்ன விளங்குறோம்? சொர்க்கத்துல ஒரு சந்தை இருக்குது, எல்லாரும் ஆண்கள் போவாங்க, அதே மாதிரி பெண்களுடைய அழகும் ஆண்களுடைய அழகும் அப்படியே கூடிக்கொண்டே போகும் என்பதை இந்த செய்தியில பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்களும் பெண்களும் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட்டால், ஆண்களும் பெண்களும் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட்டால் அல்லாஹ் சொல்லுவான், இப்ப சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துல இருப்பாங்க, ஆண்களும் தான் பெண்களும் தான், சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் நம்மட சகோதரர்கள் எல்லோருமே சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் ஒரு நாள் அல்லாஹ் அழைப்பான், அழைத்து சொல்லுவான், துரிதூன ஷைஅன் அஸீதுக்கும், இவ்வளவு அருளை அல்லாஹ் கொடுத்து போட்டு ஏதாவது உங்களுக்கு மேலதிகமா தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் அல்லாஹ் தஆலா. ஃபயகூலுன, சகோதரர்கள் சொல்லுவாங்க சகோதரன் சொல்லுவாங்க, அலம் துபய்யிது வஜூஹனா, யா அல்லாஹ் எங்கட முகத்தை நீ வெண்மையாக ஆக்கவில்லையா, அலம் துதுகில்னா அல் ஜன்னா, எங்களை நீ சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கவில்லையா, வ துனஜ்ஜினா மினன் நார், நரகத்திலே நீங்களை பாதுகாக்கவில்லையா, இவ்வளவும் செய்திருக்கிறாய் யா அல்லாஹ், இதுக்கு மேல என்ன வேண்டும் யா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். قال فيكشف الحجاب, அல்லாஹ் அவருடைய திரையை அப்படி அகற்றுவான். அதுவரை அல்லாஹ் யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். முதல் முறையாக அல்லாஹ்வுடைய திரையை அகற்றுவான். அல்லாஹ்வை அவர்கள் கண்களால் பார்ப்பதை விட வேறு மிகப்பெரிய எந்த ஒரு இன்பமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க மாட்டாது. அல்லாஹ்வை கண்ணால் பார்ப்பார்கள், நேரடியாக பார்ப்பார்கள். அந்த இன்பம் தான் உச்சகட்ட சுவர்க்கத்தின் இன்பம். ஆண்களும் பெறுவார்கள், பெண்களும் பெறுவார்கள். அல்லாஹ்வை கண்ணால் சகோதரர்கள் பார்ப்பார்கள், சகோதரிகளும் பார்ப்பீர்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழகை பார்ப்பார்கள், அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு அறிவிப்புல வருது, ثم تلا هذه الآية للذين أحسنوا الحسنى وزيادة. للذين أحسنوا, நல்லமல்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான், ஹுஸ்னா சொர்க்கத்தை கொடுக்கிறான், வஸியாதா மேலதிகமான ஒன்றையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ஜியாதா என்பதுதான் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கின்ற இன்பம். அல்லாஹ் சொல்லுகின்றான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா இலா ரப்பிஹா இலா ரப்பிஹா நாதிரா. அந்த நாளில் உஜூஹு யௌமைதின், சில முகங்கள் இருக்கும், நாதிரா, முதலாவது வாது, இலங்கிக் கொண்டிருக்கும், அது இலங்கிக் கொண்டிருக்கும். என்ன செய்து கொண்டிருக்கும்? இலா ரப்பிஹா இலா ரப்பிஹா இலா ரப்பிஹா நாதிரா, தனது ரப்பை பார்த்து கொண்டிருக்கும், அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வை பார்க்கிற முகமே அழகால் இலங்கிக் கொண்டிருக்கும் என்றால் அந்த அல்லாஹ் எப்படி இருப்பான்? சுப்ஹானல்லாஹ். அந்த இன்பத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. சொர்க்கத்தின் உச்சகட்ட இன்பம் அதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை சுஹைல் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 181வது செய்தியாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கடைசியாக ஆண்களும் பெண்களும் சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வை கண்களால் பார்த்து அந்த உச்சகட்ட இன்பத்தை அனுபவித்த பின்னால் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு உச்சகட்ட இன்பம் அந்த சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படும். என்ன தெரியுமா? இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூலு லி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான், யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாதிகளே சொர்க்கவாதிகளே, ஃபயகூலூன், சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், லப்பைக ரப்பனா வ சஅதைக்,
ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சொல்வார்கள் அல்லாஹ் அழைக்கிறான், சொர்க்கவாதிகளை என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஆண்களும் பெண்களும் சொல்வார்கள் ரப்பனா லப்பைக ரப்பனா, இதோ ஆஜராகிவிட்டோம், நீ சொல்வதற்கு கட்டுப்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஃபயகூல் ஹல் ரதீதும், நான் இவ்வளவு இன்பங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேனே, இவ்வளவு அருள்களை தந்திருக்கிறேனே, இவ்வளவு சொர்க்கத்து சுகந்தங்களையும் சுகண்டிகளையும் தந்திருக்கிறேனே, ஹல் ரதீதும், நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? எல்லாத்தையும் தந்துட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிற கேள்வியை பாருங்க, நீங்க பொருந்தி கொண்டீர்களா என்ற அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். ஃபயகூலூன, சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், ஆண்களும் பெண்களும் சொல்வார்கள் வமா லனா லா நர்தா வகத் ஆதைதனா மா லம் துதி அஹதன் மின் ஹல்கிக், உன்ன படைப்புகள்ல வேற யாருக்கும் கொடுக்காத எல்லா அருள்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், நாங்கள் எப்படி பொருந்திக் கொள்ளாமல் இருப்பது என்று சொல்வார்கள். ஃபயகூல், அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் நேரடியாக எங்களோட பேசுவான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அல்லாஹ் சொல்லுவான் அன உஅதீகும் அஃதல மின் தாலிக், அனைத்து இன்பங்களை விடவும், சொர்க்கத்திலே இருக்கிற அனைத்து சுகந்தங்களையும் விடவும் உயர்ந்த ஒன்றை, சிறப்பான ஒன்றை நான் இப்பொழுது உங்களுக்கு தருகிறேன். காலு யா ரப், அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கவாதிகள் ஆண்களும் பெண்களும், அது என்ன யா அல்லாஹ்? வாய்யு ஷைஇன் அஃதல் மின் தாலிக், இதைவிட, இந்த சொர்க்கத்திலே கிடைத்த இன்பங்களை விட, இந்த சொர்க்கத்திலே கிடைத்த அருள்களை விட, சுகந்தங்களை விட வேறு என்ன பெரிய இன்பம் இருக்கிறது யா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்பார்கள். ஃபயகூல், அல்லாஹ் சொல்வான் உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா, உங்கள் மீது என்னுடைய திருப்பொருத்தத்தை அப்படியே முழுமையாக வழங்கிவிட்டேன், இதற்கு பின்னால் நான் உங்களோடு கோபப்படவே மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தில் அல்லாஹ் தார் அந்த ரிதுவான், இதுக்கு பிறகு நான் உங்களோட கோபப்படவே மாட்டேன், நீங்க நினைச்சதை செஞ்சு கொள்ளுங்க, இந்த சொர்க்கத்துல எவ்வளவு அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு கொள்ளுங்க. இப்படி அல்லாஹ் கடைசியா சொல்லி ஒரு இன்பத்தை கொடுப்பான். சகோதரர்களே, அந்த இன்பத்தை ஆண்களும் பெறுவார்கள், பெண்களும் பெறுவார்கள். இந்த செய்தி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள். 6549வது செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சொர்க்கத்தில் பெண்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு அருள்களை தயார் செய்து வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு இன்பத்தை மட்டும் வைத்து நாம் அல்லாஹ் எங்களுக்கு தரையில் என்று கற்பனை பண்ணிவிடக் கூடாது. அதற்கு நிறைய காரணங்களை அல்லாஹ் மறைமுகமாக வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனாலும் அவர் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற இன்பம் அலாதியானது, அற்புதமானது. அல்லாஹ் தன்னுடைய கணவன் இங்கே இருந்த மாதிரி அந்த கணவன் வரமாட்டார். அல்லாஹ் குணத்திலும் பண்பிலும் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்குவான், சிறந்த பண்பாளராக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். அதுவும் மிகப்பெரிய ஒரு இன்பம். நாளை மறுமையில் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட்டு எல்லாம் குடும்பமாக நானும் என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மனைவி மக்களும் அல்லாஹ்வை ஒரு வெட்ட வெளியில் நின்று கொண்டு பார்க்கின்ற பொழுது அந்த இன்பம் எப்படி இருக்கும்? அந்த அல்லாஹ் என்னோடு, என்னுடைய தந்தையோடு, என்னுடைய மனைவியோடு, பிள்ளையோடு பேசுகின்ற பொழுது அந்த இன்பம் எப்படி இருக்கும்? அதற்காக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் சகோதரர்களுக்கும் வழங்கி, சகோதரிகளுக்கும் வழங்கி, அல்லாஹ்வை நேரிலே பார்த்து அல்லாஹ்வோடு பேசுகின்ற அந்த உச்சகட்ட இன்பத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.